Hello and welcome to the Aspirants Club. இன்னைக்கு நம்ம MTS ஓட previous question number 21 and 22 ரெண்டுமே சேர்த்து தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவும் பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ணி போட்டிருப்போம். ஒரு நாளைக்கு நம்ம இப்போ 2 பேப்பர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணாதான் MTS போகிறதுக்குள்ளே நம்மளால் ப்ரீவியஸ் கொஷின்ஸாக ஈஸியாக கவர் பண்ணிட்டு போக முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் இப்போ நம்ம பார்க்கலாம். அண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் சொல்லிடுறேன், நம்ம TAC எக்ஸாம் ப்ரெப் அப்படின்ற ஆப் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆப்பில் நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்காக இங்கிலீஷ் கிராமர் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த கிராமர் கோர்ஸை மறக்காமல் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஏன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா இங்கிலீஷோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அதனால் கிராமர் போர்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் அப்கமிங்கில் பார்த்திங்கன்னா வெக்காபுலரி எல்லாமே இந்த சீரீஸ்க்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஸோ யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு வச்சுக்கோன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அண்ட் முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாம். He has a high-paying job. Blank, he never seems to have any money. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு கன்ஜங்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணோம். ஒரு கன்ஜங்ஷனை சூஸ் பண்ணும்போது நம்ம 2 ஐடியாஸை கனெக்ட் பண்ணுறோம். 2 சென்டென்ஸ் இல்லை 2 கிளாஸை கனெக்ட் பண்ணுறோம். அதோட ஐடியாஸ் எப்படி இருக்குது, அதோட ரிலேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம கன்ஜங்ஷனை சூஸ் பண்ணணும். ஸோ ஹியர் we are having a contradicting idea. ஸோ contradicting ideas என்னென்னா, one says yes, the other say no. ஒன் இஸ் பாசிட்டிவ், தி அதர் இஸ் நெகட்டிவ். அந்த மாதிரி ஐடியாஸ் வரும்போது நம்ம சில கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பட்ற மாதிரிலாம் அதான் யூஸ் பண்ணுவோம். ஹி ஹேஸ் ஹை பேயிங் ஜாப் பட் ஹி நெவர் சீம்ஸ் டு ஹேவ் எனி மனி. அப்போ என்னென்னா, அவன் ஜாப் நல்லா ஹை பேயிங் ஜாப் இருந்தாலும் அவங்ககிட்ட மணி இல்லை. நெவர் சீம்ஸ் டு ஹேவ் எனி மனி. அப்போது பட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேறு என்ன மாதிரிலாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இங்கே இந்த மாதிரி கான்ட்ரடிக்டிங் ஐடியாஸ் வரும்போது என்ன வேர்ட் யூஸ் பண்ணலாம்னா, யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் த வேர்ட் yet. So the conjunction is yet. அடுத்து erring. ஸோ erringன்ற வேர்டுக்கான அப்ராப்ரியேட் சினோனிம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, அப்படின்றது இந்த வேர்ட்லேருந்து வந்திருக்கும், which is the root word for the word error. அப்போ எரர்ன்றது நவுன், எர்ரிங்கிறது வேர்ப். ஓகே, இதுதான் டிஃப்ரென்ஸ். அப்போ இதுக்கான சினோனிம் என்னென்னா blundering. அடிக்கடி பார்த்துருப்போம், சில பேர் சொல்லும்போது blunder மிஸ்டேக்னு சொல்லுவாங்க. blunder mistake which is incorrect to use. blunder mistake, ஏன்னா blunderனாலே it's a big mistake தான் அர்த்தம். You cannot say blunder mistake, either you say blunder or big mistake. அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ blunder means mistake which is synonymous to the word erring. இதுக்கான synonym பார்த்திங்கன்னா அதுதான். ஸோ flawless அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு குறையும் இல்லாதது flawless. tidyனா ரொம்ப நீட்டாக இருக்குது. sloppy அப்படின்றது பார்த்திங்கன்னா, சப்போஸ் இந்த எந்த ஒரு திங் வந்து ரொம்ப வெட்டாகவும் அண்ட் அட் த சேம் டைம் லிக்விடாகவும் ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும் தெரியுமா, அது எல்லாமே. ஸோ அது ரொம்ப அன்பிளசண்ட்டாக இருக்கும். அன்பிளசண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம ஸ்லாப்பி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க தெரியுமா, ஒரு க்ரீச்சர் இருக்கும், அது உடம்புலேருந்து அப்படியே ஒரு கொலன்னு ஒன்று வெளியே வரும், அதெல்லாம் பார்த்தாலே அருவருப்பாக இருக்கும். ஸோ தட்ஸ் இஸ் கால்ட் ஸ்லாப்பி. அடுத்து, ஸோ இந்த இடத்துல ஃபுல் த பிளாங்க்ஸ். yesterday after a nice walk we blanked to sit on the bench, watch the birds and rest for a while. yesterday. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம பாஸ்ட் டைமை பற்றி பேசுகிறோம். ஆஃப்டர் அ நைஸ் வாக் வி பிளாங்க் டு சிட் ஆன் அ பெஞ்ச், வாட்ச் த பேர்ட்ஸ் அண்ட் ரெஸ்ட் ஃபார் அ வைல். இப்போ இந்த இடத்துல எஸ்டர்டேன்னு போட்டிருக்கான வாட்ச் வருது அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. ஏன்னா டு சிட், டு வாட்ச், டு ரெஸ்ட், அப்படி தான் இந்த ஒரு மீனிங். அப்போ 2+V1 யூஸ் பண்ணுவோம். 2+V1க்கு என்றைக்குமே டைம்ன்றது ஒன்று கிடையாது. ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த காம்பினேஷனை நம்ம நான் ஃபைனைட் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். நான் ஃபைனைட் வேர்ப்ஸ்க்கு என்றைக்குமே டென்ஸும் கிடையாது, அது சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வராது. அப்போது இதை மெயின் வேர்பை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் மெயின் வேர்புன்னு ஒன்று இல்லவே இல்லை. அப்போ மெயின் வேர்பு தான் நம்ம ஆப்ஷன்ஸ்லேருந்து ஒன்று எடுத்து போடணும். அப்போ டிசைட், டிசைட்ஸ், டிசைடட், டிசைடிங், இந்த 4 வேர்ட்ஸில் என்ன வரும்? ஸோ டிசைட் அண்ட் டிசைட்ஸ்ன்றது ப்ரெசென்ட், இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. டிசைடட்ன்றது பாஸ்ட், இது யூஸ் பண்ணலாம். டிசைடிங்ன்றது கண்டினியூஸ், ஆனால் கண்டினியூஸ்னு சொன்னால் அது ப்ரெசென்ட்டாக, பாஸ்ட்டாக, ஃபியூச்சராக அப்படின்றதும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா டிசைடிங் கூட இஸ் வந்துச்சுன்னா ப்ரெசென்ட், இல்லை இஸ்ஸோ ஆரோ ஆமோ, இது 3ல் எதாவது வந்துச்சு அப்போ தான் அது ப்ரெசென்ட். வாஸ் வேர் வந்தால் தான் நமக்கு அது பாஸ்ட். வில் பி கூட வந்தால் தான் அது நமக்கு ஃபியூச்சர். எதுவுமே இல்லாமல் டிசைடிங்கை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போ இருக்க நமக்கு ஒரே ஆப்ஷன் we decided to sit on the bench and watch the birds and rest for a while. அடுத்து, an agreement between enemies and or opponents to stop fighting, arguing, etc. for a certain period of time. ஸோ 2 கண்ட்ரி இப்போ வாரில் இருக்குது. அந்த கண்ட்ரி வார் வந்து ஓகே, நமக்கு நிறைய உயிரிழப்பு போயிடுது, இல்லை நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ அதனால் இப்போ நம்ம ஃபைட் வந்து ஸ்டாப் பண்ணிப்போம்.
நம்ம வேறு ஏதாவது மெஷர்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு வரத தட்ஸ் கால்ட் ட்ரூஸ். தட் இஸ் கால்ட் ட்ரூஸ். சர்ப்ளஸ் அப்படின்னா தேவைக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது சர்ப்ளஸ். யுனானிமஸ் அப்படின்னா ஒரு மனதாக நம்ம டிசைட் பண்ணுறது. இப்போ நான் ஒரு பார்லிமெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க, போல் எடுப்பாங்க, அப்போ வந்து எல்லோரும் ஒரு மனதாக யுனானிமஸ்லி தே டிசைடட், அதுதான் நமக்கு யுனானிமஸ்க்கான மீனிங். கிராஃப்ட் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் கிராஃப்ட்டுக்கு 2 மீனிங் இருக்குது. ஒரு மீனிங் என்னென்னா, நம்ம பாடியிலேருந்து ஒரு ஸ்கின்னோ இல்லை ஒரு போர்ஷன் ஆஃப் ஸ்கின்னோ இல்லை ஏதோ ஒரு பார்ட்டை எடுத்து இன்னொரு இடத்துல அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஏன்னா ஹீல் பண்ணுறதுக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்களா, இப்போ தொடையில் சில பேர் காயம் ஏற்பட்டிருக்கும், அது பாடியிலேருந்து இன்னொரு இடத்துல ஸ்கின் எடுத்து அங்கே போடுவாங்க. தட்ஸ் கால்ட் கிராஃப்டிங். ஓகே, ஏன்னா அப்போ அது க்யூர் பண்ணும். இதே மாதிரி கிராஃப்டிங் வந்து பிளான்ட்ஸ்லேயுமே இருக்கும். ஸோ பிளான்ட்ஸை பார்த்திங்கன்னா நல்லா இருக்க போர்ஷன்லேருந்து ஒன்று எடுத்து நல்லா இல்லாத போர்ஷனில் வச்சு ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க, அப்போ அது சரியாகும். அது கிராஃப்ட். அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது ஆக்ட் ஆஃப் கெட்டிங் மணி. ஸோ மணி எடுக்க பார்ப்பாங்க எப்படின்னா, த்ரூ த டிஸ்ஆனஸ்ட் யூஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ். பாலிட்டிக்ஸ் அவங்க இருக்க அந்த பொலிட்டிக்கல் பவரை வச்சு அதுக்கு மணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, ஒரு மணி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு கிராஃப்ட்ன்ற ஒரு மீனிங் வரும். ஸோ கிராஃப்ட்டுக்கு 2 மீனிங் இருக்குது. ஒன்று பயாலஜிக்கல் டெர்மினாலஜி, இல்லை பயாலஜி இல்லைனா மெடிக்கல் டெர்மினாலஜியில் இருக்கிறது. இன்னொன்று வந்து பப்ளிக் கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யார் ஒருத்தவங்க மணி ஜென்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களோட பொலிட்டிக்கல் பவர் யூஸ் பண்ணி அதையும் நம்ம கிராஃப்ட்னு சொல்லுவோம். ஸோ ட்ரூஸ் மட்டும்தான் இதுக்கான ஒரு 1 word சப்ஸ்டியூஷன். அடுத்து, த பிளாங்க் ஆஃப் டைரக்டர்ஸ் வில் டிசைட் த பெனால்ட்டி. இந்த டைரக்டர்ஸ்னு வேர்டு வந்துட்டாலே நமக்கு தெரியும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இது அடிக்கடி யூஸ் பண்ணுறது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அந்த BOARD அதுதான் போர்ட்னா மெம்பர்ஸ். அடுத்து fill in the blank தான். The reality of the effects of rising aviation industry emissions on climate change has been known for decades, yet the industry and its emissions has continued to grow without blank. So options are constraint, easiness, neglect, comfort. So இதில் எந்த வேர்டு கரெக்டான வேர்டு? ஓகே, ஸோ the reality இப்போ பாருங்கள், the reality of the effects of rising aviation industry emissions on climate change has been known as for decades, yet the industry இருந்தாலும் the industry and its emission has continued to grow without any constraint என்னன்னா எந்த தடையும் இல்லாமல், without constraint. ஸோ constraint தடை, without constraint தடை இல்லாமல் போகுது. வித்தவுட் ஈஸினஸ் அப்படின்னா கஷ்டப்படுறாங்கன்னு அர்த்தம். ஆனால் அவங்க சொல்கிறாங்களே எந்த ஒரு தடையும் இல்லாமல் எமிஷன் மறுபடியும் கண்டினியூ ஆகுது. அப்போ எப்படி கண்டினியூ ஆகுதுன்னா வித்தவுட் எனி கன்ஸ்ட்ரெயின். நெக்ஸ்ட், பெனிலெஸ். ஸோ பெனிலெஸ்க்கு மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா, பென்னி அப்படின்னா மணி. அப்போ மணி லெஸ் பர்சன் அவர் என்ன சொல்லணும்னா ப்ரோக். ஸோ யார் ஒருத்தவங்க வந்து எல்லாமே இழந்துட்டு நிற்கிறாங்களோ அப்போ என்ன சொல்லணும்னா அவர்கிட்ட எந்த அமௌண்ட் இல்லை, இந்த பர்சன் இஸ் ப்ரோக். ஸோ இதில் கிராங்கி அந்த வேர்டுக்கு மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா, ஈஸிலி ரொம்ப சீக்கிரமாகவே அப்செட் ஆகிடுவாங்க, இல்லைனா டப்புன்னு கோவப்பட்டுருவாங்க. தே ஈஸிலி கெட் அனாய்ட். ஸோ தட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் கிராங்கி. ரெக்லெஸ் அப்படின்னா கண்ணு மூணு தெரியாமல் செய்கிறது, ரெக்லெஸ் டிரைவிங் சொல்லுவாங்க. அப்போ கண்ணு மூணு தெரியாமல் ஓட்டுறதா ரெக்லெஸ். கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். ஸோ என்டையர்லின்ற வேர்டுக்கான வேர்ட்ஸை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் எது கரெக்டான ஸ்பெல்லிங் இருக்குன்னா என்டையர்லி. ஸோ இங்கே ஐ வரல, அதனால் ஒய் தப்பு. என்டையர் ஆர்இ வந்திருக்குன்னு இஆர் வந்திருக்கு, அது தப்பு. என்டையர் ஐஇஆர் வந்திருக்கு, அதுவும் தப்பு. ஸோ ஆன்சர் இஸ் என்டையர்லி. அடுத்து, the earthy fragrance of soil after first rain is always refreshing. So the earthy fragrance of soil after first rain is always refreshing. First verb என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுவோம். வேர்ப்ன்றது இஸ்ன்றது வேர்பாக இருந்தால் இந்த வேர்புக்கான சப்ஜெக்ட் எதுனா தி earthy fragrance of soil ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ரெயின், இது எல்லாமே நமக்கு சப்ஜெக்ட் தான். இதில் நம்ம வேர்பை டிசைட் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்க்கு முன்னாடி இருக்கிறத த early fragrance, அது சிங்குலராக இருந்தால் சிங்குலர் இஸ் இருக்குது. ஓகே, ஸோ சிங்குலருக்கு இஸ் தான் வரும், அதுவும் கரெக்ட். இஸ்ன்றது ப்ரெசென்ட்டாக இருக்குது. மற்ற ஸ்டேட்மெண்ட்டில் இந்த ப்ரெசென்ட்டை கான்ட்ராடிக்ட் பண்ணுற மாதிரி வேறு எந்த டைம் ஃபேக்டரும் கிடையாது. அப்போ அதுவும் நமக்கு கரெக்ட். அப்போ நம்ம ஆஃப்க்கு அப்புறம் இருக்க சாயில், earthy fragrance of soil, அதுவும் கரெக்ட். ஆஃப்டர் அ ஃபர்ஸ்ட் ரெயின்ன்றது தப்பு. ஃபர்ஸ்ட், செகண்ட் இந்த மாதிரி ஆர்டினல்ஸ் யூஸ் பண்ணும்போது தீஸ் ஆர் கால்ட் ஆர்டினல்ஸ், ஏன்னா ஆர்டர் பண்ணும்.
ஃபர்ஸ்ட் செகண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா த ஃபர்ஸ்ட், த செகண்ட், த தேர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் ரெயின். ஸோ தி ஆன்சர் இஸ் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் ரெயின் அப்படின்றது தான் கரெக்டான ஆர்டிக்கல். அப்போ இந்த இடத்துல ஆர்டிக்கல் எரர் ஒன்று இருக்குது. ஸோ பி தான் நமக்கு எரர். நெக்ஸ்ட், த ஷிப் ஹேஸ் sailed. த ஷிப் ஹேஸ் sailed இடியம்கான மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஷிப் போயிடுச்சு, இதை நம்ம எப்போ சொல்லுவோம்? நீ லேட்டாக வந்துட்ட, அந்த ஷிப் கிளம்பிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டூ லேட் டு டூ சம்திங். டூ லேட் டு டூ சம்திங். ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய காலத்தை தவறிடுச்சு, அதனால் அது போயிடுச்சு. மை மதர் இஸ் இன் ராப்சர்ஸ் ஓவர் ஹர் நியூ ஸ்டவ். ஸோ இந்த இடத்துல நமக்கு ராப்சர்ஸ்க்கான மீனிங் தெரிஞ்சதாக தான் இந்த இடியம்கான மீனிங் என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ ராப்சர்ஸ்ன்றது என்னன்னா, லெட்ஸ் சே எக்ஸ்ட்ரீம்லி happy or extremely, or we are talking about extreme pleasure, excitement, இதெல்லாம் தான் நம்ம raptures ன்னு சொல்லுவோம். excitement. in raptures அப்போ highest excitementல happinessல இருக்காங்க, over her new stove, புது ஸ்டவ் வாங்கினனால. அப்போ என்ன சொல்லலாம்னா extremely delighted, working vigorously, completely dissatisfied கிடையாது, extremely angry கிடையாது. அடுத்து, I prefer to listen to relaxing and blank music when meditating. ஒன்று ரிலாக்ஸிங், அப்போ யூஸ் பண்ண கன்ஜங்ஷன் and தான் ஒன்று ரெண்டு பாசிட்டிவாக இருக்கணும், இல்லை ரெண்டு நெகட்டிவாக இருக்கணும். அப்போ பாசிட்டிவ் இங்கே ரிலாக்ஸிங் இருக்கா, அதுக்கு அடுத்த வேர்ட் வந்து சூதிங். சூதிங்னா இதம் கொடுக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் மியூசிக். ஓகே, ஸோ இதில் வந்து அப்ரேட் அப்படின்றதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. லெட்ஸ் சே இப்போ ஒரு வுட் சர்ஃபேஸ், ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிள் சர்ஃபேஸை வச்சு, இப்போ நம்ம சால்ட் பேப்பர் வச்சு பார்த்துருமா, அதை வச்சு நான் தேய்ச்சேன்னா அந்த சர்ஃபேஸை வந்து நம்ம எடுத்துருவோம். ஸோ யூ ரிமூவ் டு ரிமூவ் பார்ட் ஆஃப் த சர்ஃபேஸ் பை ரப்பிங். அப்போ ஒரு சால்ட் பேப்பர் எடுத்து டேபிளோட டாப் வச்சு நல்லா நேரம் தேய்ச்சிங்கன்னா அந்த டேபிளோட சர்ஃபேஸ் எல்லாம் போயிடும். அப்போ அந்த சர்ஃபேஸ் போய்ட்டு நல்லா அந்த பாலிஷ் ஃபினிஷ்லாம் இல்லாமல் ரொம்ப ரஃப் அண்ட் இதுவாக ஆகிடும். ஸோ அதுதான் நமக்கு அப்ரேடிங்கிறதுக்கான மீனிங். டார்மெண்டிங் பார்த்திங்கன்னா டாட் அப்படின்ற ஒரு வேர்டுலேருந்து, ரூட் வேர்ட்லேருந்து டார்மெண்ட்ன்றது க்ரியேட் ஆகிருக்கும். டாட் நாட் டு ட்விஸ்ட், நல்லா ட்விஸ்ட் பண்ணுறது. ஒரு விஷயத்தை நம்ம கையில் நல்லா புளிவோம் தெரியுமா, ட்விஸ்ட்னா அப்படி புளிகிறது. அதனால தான் அதுக்கு பேர் டார்ச்சர்னு வச்சுருப்பாங்க. இப்போ ஒருத்தன் கை காலெலாம் பிடிச்சி பிரித்தோன்னா அதை நம்ம டார்ச்சர் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. ஓகே, டார்மெண்டிங்னாலும் அதுதான். ஸோ டார்மெண்டிங்கிறதுனா அவங்க படக்கூடிய கஷ்டம். ஸோ டார்மெண்டிங்கிறது அவங்க படக்கூடிய வேதனை, கஷ்டம், இந்த மாதிரி எல்லா மீனிங்கும் டார்மெண்ட்ன்றதுக்கு கொடுக்கலாம். ஸோ டார்மெண்ட் தான் டாட். அப்போ ஒரு மென்டல் சஃபரிங் அவங்க போவாங்கல்ல, ஒரு ஃபிசிக்கல் பெயினோ இல்லை மென்டல் சஃபரிங்கோ, அப்போ பெரிய ஒரு சஃபரிங்கில் இருப்பான், அதை தான் நம்ம டார்மெண்ட்னு சொல்லுவோம். இதில் நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸ்டாட்னு ஒரு வேர்டு இருக்கும், டிஸ்டாட்னு ஒரு வேர்டு இருக்கும். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இப்போ எக்ஸ்டாட்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வழி மறைச்சி வயலன்ஸ் யூஸ் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து மணி நம்ம பறிக்கிறோம். அவங்கள அடிச்சோ உதைச்சோ அப்படி மணி அது பேர் எக்ஸ்டாட். அப்போ டாட்டை மறுபடியும் ட்விஸ்ட் பண்ணி அந்த வயலன்ஸ் இப்போ மறுபடியும் தெரியுது பாருங்க. அப்போ டாட்ன்றது எப்பவுமே ஒரு பேட் இன்டென்ஷன் இல்லை ஒரு நெகட்டிவ் சென்ஸ் கொடுக்கும். டிஸ்டார்ட்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் வந்து எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்காது, அதை மாற்றி நம்ம காணணும். இப்போ ஹிஸ்ட்ரியை நம்ம டிஸ்டார்ட் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, அப்போ அதை வந்து திருச்சி சொல்லுவாங்கன்னு வாங்கல, அந்த மாதிரி திருச்சி சொல்கிறது தான் டிஸ்டார்ட். To change shape of something that it looks strange or unnatural. So let's say you are having a shape of something, and the shape you try to distort it to look it strange, to make it look strange or unnatural. அப்போ டிஸ்டார்ட் எப்போ பண்ணுவோம்? இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நீங்கள் டிஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட அர்த்தத்தையும் நீங்கள் மாற்றி சொல்லிட்டீங்க, அதான் டிஸ்டார்ட்கான மீனிங். அப்போ நம்ம ட்விஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அடுத்து ஃப்ரெட்ன்ற ஃப்ரெட்டிங். இந்த ஃப்ரெட்டில் இருக்க மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா, when you are nervous or worried. Okay, அடுத்து, he got afflicted with the disease when he was a teenager. verb இது got afflicted, got தான். இது பாஸ்ட். இந்த பாஸ்ட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி வேறு ஏதாவது வேர்ப் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா he was, அதுவும் பாஸ்ட்டில் தான் இருக்குது. அப்போ பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் கரெக்ட், இது ரெண்டும் கான்ட்ரடிக்ட் ஆகலை. he got afflicted with தான் யூஸ் பண்ணும் whenever you talk about disease. ஸோ வித்ன்றது கரெக்ட். வென் ஹி வாஸ் அ டீனேஜர், ஸோ அ டீனேஜர் பர்சனை பேஸ் பண்ணுது, அப்போ ஆர்டிகல் ஏ யூஸ் பண்ணதும் கரெக்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எந்த எரர் இல்லை, நோ எரர் இந்த ஸ்டேட்மெண்ட். ஒன் ஹூ நோஸ் ஆல், இந்த ஆல்னு ஒரு வேர்டு வந்தாலும் நம்ம என்றைக்குமே ஆம்னினா ஆல்,
ஆம்னிசியன்ட், ஆம்னிப்ரெசன்ட். ஆம்னிப்ரெசன்ட்னா எங்கேயுமே இருக்கக்கூடிய ஒரு ஆள், அப்போ அது கடவுளை தான் சொல்லுவோம். ஆம்னிப்ரெசன்ட், ஆம்னிபொட்டன்ட், எதையும் செய்ய வல்லவர், ஆம்னிபொட்டன்ட். அப்போ ஆம்னா ஆல். ஸோ அதனால் ஆம்னிசியன்ட் அதுதான் நமக்கு ஆன்சராக இருக்கும். அனார்கிஸ்ட் உங்களுக்கு தெரியல, அனார்கிசமை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தான் அனார்கிஸ்ட். இது நம்ம நிறைய தடவை இந்த சீரீஸில் நம்ம பார்த்துட்டோம். அனார்கிசம் அப்படின்றது என்னென்னா, யார் ஒருத்தர் வந்து எந்த ஒரு கவர்மெண்ட்டும் இருக்க தேவையில்லை, எந்த ஒரு ரூலும் இருக்க தேவையில்லை, மனுஷங்களை கட்டுப்படுத்தக்கூடிய எதுவுமே ஒன்று வைக்கணும்னு அவசியம் இல்லை, மனுஷன் அவங்களையாவே பார்த்துப்பாங்க, அதுதான் அனார்கிஸ்ட். புல்லின்றது என்னென்னா, ஒருத்தவங்களை காலேஜில் புள்ளி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட உடல்வாக வச்சு கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, அவங்களை அடிக்கிறதோ, அவங்களை துன்புறுத்துறது, இது எல்லாமே புள்ளி. அடுத்து, ஒன் ஹூ ஹேஸ் அ லாங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் எனி ஆக்குபேஷன். ஒரு ஆக்குபேஷனில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், வெட்ரன் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் இது பார்த்திங்கன்னா இந்த ஆர்மியில் இருக்க சோல்ஜர்ஸை ரெஃபர் பண்ணும்போது அவங்களாம் ரிட்டையர் ஆகும்போது அவங்களை வெட்ரன் சொல்லுவாங்க. சர்வீஸ்லேருந்து ரிட்டையர் ஆகிறவங்களெல்லாம் நம்ம மேக்ஸிமம் வெட்ரன் சொல்லுவாங்க. அவங்களுக்கு லாங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அந்த ஆக்குபேஷனில், அதை நம்ம வெட்ரன் நம்ம சொல்லுவோம். ரெவரண்ட் அப்படி ரெவரண்ட்ன்றது என்னென்னா, யூ ஷோ கிரேட் ரெஸ்பெக்ட், அவங்களுக்கு வந்து பெரிய மரியாதை கொடுக்கும், அவங்களுக்கு இல்லை ஏதோ ஒரு பொருளுக்கு கிரேட் ரெஸ்பெக்ட் ஆர் ஆன் அட்மிரேஷன், கிரேட் ரெஸ்பெக்ட் அண்ட் அட்மிரேஷன். ஸ்டான்ச் அப்படின்றது என்ன, இப்போ நான் இப்படி சொல்கிறேன், ஒரு உறுதியான ஒரு மைண்ட் செட். இந்த எதுக்கு பேஸ் பண்ணுவோன்னா, நீங்கள் உங்கள் லாயல்ட்டி காட்டுறீங்க, நீங்கள் லாயலாக இருக்கீங்க யாருக்குன்னா, ஒரு பர்சனுக்கோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷனுக்கோ இல்லை ஒரு செட் ஆஃப் பிலீஃப்ஸ்க்காக இருக்கலாம், அதில் உறுதியாக இருக்கிறதோ இல்லை ஒப்பீனியன்ஸில் உறுதியாக இருக்கிறதோ, இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டான்ச்ன்ற வேர்டு வச்சு சொல்லலாம். அப்போ அந்த ஸ்டான்ச்னு சொல்லிவிட்டு அந்த இந்த வேர்டை வேறு எந்த வேர்டு ஆட் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் ரொம்ப உறுதியாகவோ தீவிரமாகவோ இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து, இட் ஃபீல்ஸ் கிரேட்லி டு பி வித் யூ அட் ஹிஸ் செர்மனி. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எரர் என்னன்றது கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட் நீங்கள் இது புரிஞ்சுருக்கணும். ஐ ஃபீல் ஹாப்பிலி, இது கரெக்டாக தப்புன்னு கேட்டால் தப்பு, ஏன்னா இங்கே ஹாப்பிலி வரக்கூடாது, ஹாப்பி வரணும். பட் ஆர் லெட்ஸ் சே ஹீ ஸ்மைல்டு ஹாப்பிலி போடுவோம். இங்கே டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஹாப்பிலி இங்கே டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ஸ்மைலுன்றது ஒரு ஆக்ஷன், ஆனால் ஐ ஃபீலை நம்ம ஆக்ஷனாக பார்க்க முடியாது. ஸோ ஃபீல்ன்றது ஒரு ஸ்டேட். அப்போ ஸ்டேட்டை பற்றி பேசுகிற வேர்பாக இருந்துச்சுன்னா, இது ஆக்ஷனை பற்றி பேசுகிறேன்னா, அப்போ ஹாப்பின்றது அந்த வேர்பை பற்றி ஸ்டேட்டை பற்றி பேசாது, அது என்னை பற்றி பேசும். ஸோ ஐ ஃபீல் ஹாப்பின்றது இட் இஸ் மோர் ஆர் லெஸ் சேயிங் ஐ ஆம் ஹாப்பி. ஐ ஃபீல் ஹாப்பின்றது ஐ ஆம் ஹாப்பின்றது தேர் மோர் ஆர் லெஸ் சேம். ஸோ இட் டாக்ஸ் அபவுட் மை நேச்சர். அதனால் இங்கே நான் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணியிருக்கணும், அட்வர்ப் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அப்போ எந்த வேர்பெல்லாம் ஆக்ஷன் வேர்பாக இருந்தாலும், அந்த வேர்ப் ஆக்ஷன் வேர்பாக இருந்தாலும் அதோட யூசேஜ் நமக்கு ஸ்டேட்டில் வந்துச்சுன்னா, அந்த ஸ்டேட்டை யூஸ் பண்ணக்கூடிய வேர்புக்கு அப்புறம் அட்ஜெக்டிவ் தான் யூஸ் பண்ணணும், அட்வர்ப் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ லுக்ஸ் ஆங்க்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த லுக்ஸுக்கான மீனிங் அவங்க பார்க்குறாங்கன்ற அர்த்தம் இல்லை, அவங்க பார்க்குறதுக்கு அவங்களோட அப்பியரன்ஸை பற்றி பேசுது. ஷி லுக்ஸ் ஆங்க்ரினா இப்போ நான் அவங்கள பார்க்குறேன், அவங்க கோவமாக தெரியுறாங்க, இது அவங்களோட அப்பியரன்ஸ், அவங்க பார்க்குறாங்கன்னு நான் சொல்லலை. இதுவே நான் லுக்ஸை வந்து இப்போ மாற்றிட்டேன், நான் இப்படி போடுறேன், ஷி லுக்ட் அட் மீ ஆங்க்ரிலி. அப்புறம் அவங்க என்னை பார்க்கக்கூடிய ஆக்ஷன், இந்த லுக்ட் அட் மீனா என்னை பார்க்குறாங்க, அது கோவமாக பார்க்குறாங்க, அப்போ நான் ஆங்க்ரிலி யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான், அப்போ கிரேட்லி வரக்கூடாது, இட் ஃபீல்ஸ் கிரேட் தான் வரணும். தி வேர்ட் இஸ் கிரேட். அடுத்து அபண்டன்ட் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்குது, அப்போ அது சர்ப்ளஸ்னால் தேவைக்கு அதிகமாக இருக்கிறதுலாம், ரொம்ப மோர் தென் இனஃப், அதெல்லாம் நமக்கு சர்ப்ளஸ். ஸ்கேர்ஸ்னால் கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லாதது. பிரில்லியன்ட்ன்றது ஒரு பர்சனோட நேச்சர் பற்றி ஐடியா நாலேஜை பற்றி பேசுகிறது. ரிச்ன்றது இட் இஸ் ரிலேட்டட் டு மணி. பட் இது எதுவுமே ஆப்ஷன்ஸ் கரெக்டான ஆன்சர் கிடையாது. தி ஆன்சர் இஸ் சர்ப்ளஸ். கேரிங் அன் அம்ப்ரெல்லா இஸ் நாட் அட் ஆல் அ குட் ஐடியா டியூரிங் தண்டர்ஸ்டார்ம்ஸ். இது கேரிங் அன் அம்ப்ரெல்லா இதுதான் இருக்குது. ஸோ கேரிங் அன் அம்ப்ரெல்லா இது மொத்தமாகவே சப்ஜெக்ட் தான். எந்த சப்ஜெக்ட்டுக்கான வேர்ப் எதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ் நாட் அட் ஆல் அ குட் ஐடியா. அப்போ இஸ்ன்றது எதை சொல்லுது, கேரிங் அன் அம்ப்ரெல்லா தான். அப்போ அது சிங்குலராக ப்ளூரல்னு கேட்டிங்கன்னா சிங்குலர் தான், ஏன்னா அந்த ஆக்டிவிட்டி ஒரு ஆக்டிவிட்டியை பற்றி தான் பேசுது. ஆன் அம்ப்ரெல்லாவில் ஆர்டிகல் ஆன் கரெக்டாக இருக்கானா, அம்ப்ரெல்லா வவல் சவுண்டில் ஸ்டார்ட் ஆகுது, ஆனும் கரெக்டாக இருக்குது, கேரிங்டும் கரெக்டாக இருக்குது. அப்போ நோ இம்ப்ரூவ்மெண்ட் ரிக்வயர்டு.
accuracy rates of facial recognition algorithms are blank low in the cause of minorities, women and children as demonstrated in multiple studies across the world. Okay, so இந்த இடத்துல நம்ம கரெக்டான ஒரு அட்வர்ப்ன்றதை நம்ம சூஸ் பண்ணணும். நல்லா பாருங்க, சாரி, accuracy rates of facial recognition algorithms are blank low or beautifully lowவா, ஸ்மூத்லி லோவா, பர்டிகுலர்லி லோவா, கேர்லெஸ்லி லோவா. எப்படி லோவாக இருக்குன்னா ஆர் பர்டிகுலர்லி லோ, ஏன்னா பர்டிகுலராக தானே சொல்கிறாங்க. அடுத்து இங்கே பாருங்கள், இன் த கேஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் ஆர் பர்டிகுலர்லி லோ இன் த கேஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ், விமன் அண்ட் சில்ட்ரன் ஆஸ் டெமான்ஸ்ட்ரேட்டட் இன் மல்டிபிள் ஸ்டடிஸ் அக்ராஸ் த வேர்ல்டு. அப்போ பியூட்டிஃபுல்லி இப்போ லோன்றது நம்ம லெவல் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறோம். ஸ்மூத்லி லோ வராது, பியூட்டிஃபுல்லி இது எதுவுமே வராது. தி ஆன்சர் இஸ் பர்டிகுலர்லி லோ. செலக்ட் தி கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். இப்போ இதில் கரெக்டான வேர்டு என்ன? ஈக்விலிப்ரியம் கரெக்டாக தான் இருக்குது. கம்பெல்லிங்க்கு 2 L வரணும், தப்பு. அன்ட்ராவல் ஒரு R தான் வரணும், 2 R வரக்கூடாது. எக்ஸ்டசி, எக்ஸ்னா ECSTASY, எக்ஸ்டசி இதான் வரும். அப்போ அதுவும் தப்பு. ஸோ ஆன்சர் வந்து ஈக்விலிப்ரியம். ஓகே, அடுத்து ரீடிங் க்ளோஸ் பேசேஜ் ஒரு தடவை ரீட் படிப்போம். Anthony Abraham, a 34-year-old crane driver, blank managed to get out of the way of falling steel. Turning around, he could hardly believe the blank scene that lay before him. Girders were blank on top of the crane in a haphazard fashion, like gigantic pickup sticks. All he could see of the machine was its rear wheels and a section of what had been the cab. Abraham, blank to the cab, shouting his friend George Burns' name. By then, 3 other iron workers had reached the blank of the carnage. One of them yelled, "George, can you hear me?" Over the din of the diesel engine, a strained voice responded. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ஆக்சிடெண்ட்டை வந்து அவங்க கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது எல்லாமே நடந்த ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கனால பாஸ்ட்டில் தான் இருக்குது. இது நம்ம எப்போயுமே மைண்ட் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஆந்தனி அப்ரஹாம், a 34-year-old crane driver, blank managed to get out of the way of falling steel. Blank managed, எப்படி மேனேஜ் பண்ணார்? Substantially, rarely, barely, simultaneously. அப்போ இந்த மேனேஜ்டுக்கான ஒரு அட்வர்பை நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆன்சர் வந்து பேர்லினா கிட்டத்தட்டன்னு வச்சுப்போம். த நியரஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ பேர்லி மேனேஜ்னா கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தால் அவர் அந்த அந்த ஸ்டீலுக்கு விழுந்துச்சு, அது அவர் மேலே விழுந்துருக்கு. அப்போ கொஞ்சம் ஜஸ்ட்டில் அவர் தப்பிச்சார். தட் இஸ் கால்ட் பேர்லி மேனேஜ்னா கொஞ்சம் மிஸ்ஸில் தான் அவர் மேனேஜ் பண்ணி வெளியே வந்தார். டு கெட் அவுட் ஆஃப் த வே ஆஃப் ஃபாலிங் ஸ்டீல். டேர்னிங் அரவுண்ட், இது அடுத்தது. டேர்னிங் அரவுண்ட், he could hardly believe the blank scene that lay before him. சீனுக்கு இப்போ யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அட்ஜெக்டிவ். கிரிமினல் சீன், ஹாரிபிள் சீன், ப்ளசன்ட் சீன், க்ரூக்கட் சீன். இப்போ இந்த இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட்டை பற்றி பேசுகிறதுனால ஹாரிபிள் சீன் that lay before him. Girders were blank on top of the crane in a haphazard fashion, like gigantic pickup sticks. Girders were railed on top, duped on top, dived on top, piled on top. Piledனா அப்படி மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கிறது. ஓகே, ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று போட்டு விட்டால் அப்படி மலை மாதிரி குவிஞ்சுக்கிறது. ஸோ piled on the top of. Railed மீனிங் என்னென்னா when you are angry. So when you are angry because of something that has happened or said. யாரோ ஒருத்தவங்க சொன்னனாலையோ இல்லை ஏதோ ஒன்று நடந்தனாலையோ அந்த மாதிரி நீங்கள் ஆகுது, அது மாதிரி கோவப்படுறீங்க, ஆங்க்ரி. நெக்ஸ்ட் 24 இங்கே இருக்குது. ஆல் ஹீ குட் சி ஆஃப் த மெஷின் வாஸ் இட்ஸ் rear wheels and a section of what had been the cab. Abraham blank to the cab. ஸோ ஆப்ரஹாம் என்ன பண்ணார்னா blank to the cab, assisted to the cab வராது. assisted the cab இதுக்கு வந்து நமக்கு ப்ரப்போசிஷன் தேவைப்படாது. ஷவுட்னா நுழைக்கிறது, இதுக்கு ப்ரப்போசிஷன் தேவைப்படாது. ரேஸ்னா ஓடுறது, ரேஸ்ட் டு த கேப்னா ஓடுறாங்க. ரேசிங்னா ரொம்ப வேகமாக ஓடுறது. ஹால்டட்னா ஸ்டாப் டு த கேப். அப்போ ஸ்டாப்புக்கு மறுபடியும் டூன்றது தேவையில்ல. இந்த டூ ப்ரிப்போசிஷன் ரேஸ்ட்டை தவிர்த்து வேறு எதுக்கும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்து, by then 3 other iron workers had reached the blank of the carnage. Site of the carnage, sign, scene, trace. ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நவுனை தான் நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே சைட் வருமா? ஏன்னா சைன்ன்றது வேர்ப், சைன்டு பேப்பர், அப்போது இந்த வேர்ப் வராது. ட்ரேஸ்ன்றது வேர்ப் வராது. ஸோ அப்போ இருக்குது சீன், சைட். தி ஆன்சர் இஸ் சீன் ஆஃப் த கார்னேஜ். ஐ ஹேட் ரீச் த சீன் ஆஃப் த கார்னேஜ். ஓகே,
ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 2 பேப்பர் நம்ம முடிக்கணும்னு நினச்சோம், அது நம்ம முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த செட் ஆஃப் பேப்பர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம MTSோட பேப்பர் நம்பர் 22ல் இருக்கும். ஸோ அடுத்த 25 கொஷின்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ டு நாட் ஃபீல் இட் இஸ் அ லாடபிள் பிளான். ஸோ லாடிங் அப்படின்னா யூஆர் அப்ரிஷியேட்டிங். லாடிங் அப்படின்னா யூஆர் அப்ரிஷியேட்டிங் சம்மன். கை தட்டுவோம்ல, அதுதான் லாட். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்ரிஷியேட் பண்ணுறோம், பாராட்டுறோம். அதுதான் அதுக்கான மீனிங். அப்போ லாடபிள்கான ஆண்டனிம் நம்ம கண்டுபிடிக்கணும். மீனிங் கிடையாது, சினோனிம் கிடையாது, ஆண்டனிம். ஸோ லாடபிள்கான டைரக்ட் ஆண்டனிம் பார்த்தீங்கன்னா டிஸ்ரெஸ்பெக்டட், மரியாதை இல்லாமல். ஓகே, தட் இஸ் தி ஆன்சர். கமெண்டபிள். ஸோ கமெண்டபிள் பார்த்தீங்கன்னா இல்லை ரூட் வேர்ட் வந்து மென் அப்படின்றது மெண்ட் வரும். மெண்டுன்ற வேர்டுக்கு மீனிங் வந்து ஹேண்ட், ரூட் வேர்டு. ஏன்னா ரூட் வேர்ட் மீனிங் தான் நம்ம பார்ப்போம், அதுக்கு வந்து ஹேண்டுன்றது வேறு. அப்போ கமெண்டபிள்ன்றது என்னென்னா பாராட்டத்தக்கது. பாராட்டத்தக்கது அதான் கமெண்டபிள்கான மீனிங். ஸோ when you praise someone, when you praise people who deserve it, so people who deserve it, யார் ஒருத்தங்க எது நல்லா செஞ்சோம் அவங்கள ப்ரைஸ் பண்ணுறதா கமெண்டபிள். இது வந்து சினானிமஸாக இருக்குது, ஆனால் ஆண்டனிம்ஸ் கிடையாது. ப்ரிஷியஸ்னால் ரொம்ப புனிதமான, ரொம்ப முக்கியமானதுன்னு வச்சுக்கலாம். நோட்டிசபிள்னால் பார்க்கக்கூடியது. பட் ஆன்சர் வந்து டிஸ்ரெஸ்பெக்டட். அடுத்து, செலக்ட் தி மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன். No improvement. அப்போ சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, grammar is just a natural function of children's brains and they apply it to whatever they find. அப்போது they apply it to whatever they find. இதில் வந்து நம்ம யாரை செக் பண்ணோம், ஃபஸ்ட்டு தே யாரை ரெஃபர் பண்ணுது, யார் அப்ளை பண்ண போகிறோன்னா தே அப்ளை பண்ணால். அப்போ இந்த தேன்றது கிராமரை பேசாது, சில்ட்ரனாக பேசும். சில்ட்ரன் ப்ளூரலான்னு கேட்டால் எஸ் ப்ளூரல். அப்போ தேன்றது கரெக்ட் ஃபார்ம். தே கரெக்ட் ஃபார்மாக இருக்கனால அப்ளைன்றது கரெக்டாக இருக்கான்னு கேட்டால் அப்ளைஸ்ன்னு போட்டிருந்தா தான் தப்பு. ஏன்னா அப்ளை சிங்குலருக்கு வரணும், ப்ளூரலுக்கு வராது. அப்போ தே அப்ளை தான் வந்திருக்கணும். அப்ளைன்றது ப்ரெசென்ட்டாகவும் இருக்குது. ஏன்னா ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா ஸ்டேட்மெண்ட் மொத்தமாகவும் ப்ரெசென்ட்டாக இருக்கணும். கிராமர் இஸ்ன்றது ப்ரெசென்ட்டில் இருக்குது, அப்ளைன்றது ப்ரெசென்ட்டில் இருக்குது. அப்போது டைமும் கான்ட்ரடிக்ட் ஆகலை, சப்ஜெக்டோட நேச்சரும் மாறல. அப்ளை இட்ன்றது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா கிராமரை ரெஃபர் பண்ணுது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிராமர் இஸ் ஜஸ்ட் அ நேச்சுரல் ஃபங்க்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் பிரெயின்ஸ். ஸோ அது ஒரு நேச்சுரல் ஃபங்க்ஷன் சில்ட்ரனோட பிரெயின்ஸ்க்கு. அண்ட் தே, அப்போ அந்த சில்ட்ரன் அப்ளை பண்ணுவாங்க, கிராமர் அப்ளை பண்ணுவாங்க டு வாட் எவர் தே ஃபைண்ட். எல்லாத்துக்கும் அவங்க அதை அப்ளை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ இட்டுன்றது கிராமர் ரெஃபர் பண்ணுது, கிராமர் சிங்குலர், இட்டும் சிங்குலர், ஃபைன் டு வாட் எவர் தே ஃபைன். ஸோ 2 வரைக்கும் தான் அவங்க கொடுத்துருக்காங்க, அது இருக்குது கரெக்ட். பட் அடுத்த ஆப்ஷன்ஸ் நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். தேன்றது 3 இடத்துல கரெக்டாக இருக்குது, தே அப்ளைன்றதும் கரெக்டாக இருக்குது, ஆனால் அப்ளைடுன்றது வராது. இங்கே ப்ரெசென்ட்டாக இருந்துச்சு. இது ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஃபேக்சுவல் ஸ்டேட்மெண்ட், இது எக்காலத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட். அப்போ ஃபேக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே நம்ம சிம்பிள் பாஸ்ட் எழுத மாட்டோம். அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. தெம்ன்றது வராது, தெம்ன்றது கிராமர் ரெஃபர் பண்ணும், கிராமர் சிங்குலர், அதனால அதுவும் வராது, ஃபாரும் வராது. தட் இன் வாட் எவர் தே ஃபைண்ட் வராது, தட் டு, ஏன்னா அப்ளை டூ தான் வரும், அப்ளைக்கு எனக்குமே 2 தான் வரணும். அப்போ இந்த இன் ப்ரப்போசிஷனும் தப்பு. ஸோ பாக்கி 3 ஆப்ஷன்ஸும் தப்பாக இருக்குது. இங்கே கொடுத்த ஆன்சர் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நோ இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் ரிக்வயர்ட். ஆன்சர் டி. நெக்ஸ்ட், இந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட். இது அடிக்கடி நம்ம பேசி கேள்விப்படும். இந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்னா ஒரு கோவத்தோட உச்சத்தில் இருக்கும்போது நம்ம சில விஷயங்கள் செய்கிறோம். ஒரு பிரச்சனை போய்ட்டுருக்கோம், அப்போ எல்லாருமே டப்புன்னு அந்த டிஸ்கஷன் நடக்கும்போது பெரிய ஒரு கோவத்துக்கு வருவாங்க, ஒரு பீக்குக்கு வருவாங்க. அப்போ அவங்கள அறியாமல் சில வார்த்தைகளை விடுறதோ சில விஷயங்களை பண்ணுறதோ அது ஹீட் ஆஃப் த மொமெண்ட்னு சொல்கிறது. அப்போ ஆன்சர் சேயிங் ஆர் டூயிங் சம்திங் வித்தவுட் திங்கிங் டியூ டு ஆங்கர். கோவத்தோட விளிம்பில் நம்ம இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் செய்யக்கூடியது தான் இந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட், அந்த இடியம்கான மீனிங். நெக்ஸ்ட் ஒன், ஹீடியஸ். ஹீடியஸ்க்கான ஆண்டனிம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீடியஸ்னால் என்ன? சம்திங் தட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி அக்லி ஆர் பேட். ஸோ அக்லி அண்ட் பேட்ன்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், அதான் ஹீடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் கொஞ்சம் அருவருப்பாக இருக்கிறது அதெல்லாம் நம்ம சொல்லலாம். இதுக்கான ஆண்டனிம் அவங்க கண்டுபிடிக்கணும். அப்போ ஆண்டனிம்னா என்ன இருக்கணும்? பார்க்க கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ இதுக்கு இருக்க ஒரே கரெக்டான வேர்ட் அட்ராக்டிவ் தான் அதுக்கு ஒரே வேர்ட். ஷாக்கிங் தெரியும். கேஸ்லி அப்படின்னா சம்திங் தட் இஸ் அன்பிளசன்ட் அண்ட் ஷாக்கிங். அப்போது இதை வந்து கொடூரமானதுன்னு சொல்லுவாங்களே, அதுதான் கொடூரமானன்னு போட்டுக்கிறேன். டிஸ்கஸ்டிங்னா ஒரு மாதிரி அருவருப்பான. இந்த ரூவான்னு தெரியல, சரி இந்த ரூவான்னு தெரியல, அருவருப்பானன்னு வச்சுக்கலாம். அருவருப்பான.
ஓகேவா, இதான் டிஸ்கஸ்டிங்கான மீனிங். அப்போ இதுக்கு ஒரே ஆன்சர் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ். அடுத்து, he went to bed early to get up on time to attend his morning lecture. இது வந்து no improvement required. ஆக்சுவலாக எதை நம்ம மார்க் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்களா, கெட் அப் ஆன் டைம் இதுதான் மார்க் பண்ணியிருக்கணும். இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் கெட் அப் ஃபார் டைம், கெட் அப் ஓவர் டைம், கெட் அப் அட் டைம், இதில் ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் தேவைப்படுதான்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டைம்ன்ற வேர்டுக்கு என்ன ப்ரப்போசிஷன் வேணும்? ஆன் டைம்னா எக்ஸாக்ட் டைம், அது ஆல்ரெடி மீனிங் கரெக்டாக இருக்குது. பட் ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். கெட் அப் ஃபார் டைம், ஃபார்ன்றது ரீசனுக்கு யூஸ் பண்ணுவோம், ஆனால் டைமை ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. கெட் அப் ஓவர் டைம், ஓவர் த டைம்னா ஒரு பீரியட்லேருந்து இன்னொரு பீரியட் வரைக்கும் நம்ம ஓவர் த டைம் சொல்லலாம். கெட் அப் அட் டைம், அட்டுன்றது கிளாக் டைம், அட்டுன்றது அந்த டைமை மென்ஷன் பண்ணால் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். 5 PM நான் 5 PM ஃபிக்ஸ் பண்ணால் அது அட் 5 PM சொல்லலாம். அந்த 5 PM வந்து கரெக்டாக நான் யூஸ் பண்ணால் அது ஆன் டைம்னு நான் சொல்வேன். டைம்ன்ற வேர்டு கூட அட் யூஸ் பண்ண முடியாது. அப்படி பார்த்தா கிவன் ஸ்டேட்மெண்ட்டே கரெக்டாக தான் இருக்குது. கெட் அப் ஆன் டைம் டு அட்டெண்ட் ஹிஸ் மார்னிங் லெக்சர். அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட், வி டிப்ளோர் த யூஸ் ஆஃப் blank against innocent people. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த பிளாங்க்ல வர வேண்டிய வேர்டு எதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு டிப்ளோரானுக்கு மீனிங் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். டிப்ளோர்ன்றது என்னென்னா யூ ட்ரை டு கண்டெம் சம்திங். கண்டெம்ன்றது என்ன, இப்போ ஒரு செயல் செய்கிறாங்க, அதை நம்ம கண்டிக்கிறோம், அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான் டிப்ளோர். டு சே ஆர் திங்க் தட் சம்திங் இஸ் வெரி பேட். யூ சே ஆர் யூ திங்க் தட் சம்திங் இஸ் வெரி பேட், அது ரொம்ப தப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் டிப்ளோர். அப்போ எதை நான் வந்து கண்டிக்கிறோம், எதை வந்து நாங்கள் தப்புன்னு சொல்கிறோன்னா, த யூஸ் ஆஃப் blank against innocent people. இன்னசென்ட் பீப்புளுக்கு மேலே அவங்களுக்கு எதிராக நம்ம எதை தொடர்ந்தா, அப்போ ஹியூமரை தொடர்ந்தால் யாரும் எதிர்க்க மாட்டாங்க. ஜென்டில்னஸ் இதெல்லாம் வராது. என்ன வரும்னா வயலன்ஸ். த யூஸ் ஆஃப் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் இன்னசென்ட் பீப்புள். அடுத்து இது வந்து எரர் ஸ்பாட்டிங். த பேனல் வில் இன்வெஸ்டிகேட் த அலிகேஷன்ஸ் ஓவிங் டு த கன்சர்ன்ட் அஃபிஷியல்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எந்த பக்கம் எரர் இருக்குது, ஃபஸ்ட்டு நம்ம வேர்பை ஐடென்டிஃபை பண்ணணும். வேர்ப் வந்து வில் இன்வெஸ்டிகேட், இதுதான் நமக்கு வேர்ப் சிம்பிள் ஃபியூச்சரில் இருக்குது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வேறு டைம் ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருந்து இதை கான்ட்ராடிக்ட் பண்ணிச்சுன்னா அதெல்லாம் தப்பாக இருக்கும். டைம் ஃபேக்டர்ஸ் வேண்டாம், என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. ஓவிங் டூ வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ்லாம் பார்க்காதீங்க. ஓவிங் டூக்கு டைமே இல்லை. ஓகே, அது வந்து ஒரு ப்ரெப்போசிஷன். ஸோ அந்த வேர்டு அப்படியே விட்டுரும். பாக்கி எந்த இடத்துலையுமே வேறு டைம் எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி ஒரு வேர்டு கிடையாது. அப்போ இந்த வில் இன்வெஸ்டிகேட்டுக்கு சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டும் பார்க்க முடியாது. ஏன்னா வில்லுன்றது ஒரு மாடல் ஆக்ஸிலரி வேர்ப். எந்த மாடல் ஆக்ஸிலரி வேர்ப் வந்தாலும் சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் அந்த மாடல் ஆக்ஸ் வேர்ப் மாறாது. கேன்ன்றது சிங்கிளுக்கு யூஸ் பண்ணலாம், ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணலாம். அதே ஒரு லாஜிக் தான் வில்லுக்கும். ஸோ இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. எதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க? தி அலிகேஷன்ஸ். அலிகேஷன்ஸ்ன்ற வேர்ட் கரெக்ட். அலிகேஷன்ஸ் எது மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சர்ன்ட் அஃபிஷியல்ஸ். ஸோ கன்சர்ன்ட் அஃபிஷியல்ஸ் மேலே இருக்க அலிகேஷன்ஸ், அவங்க மேலே இருக்க அலிகேஷன்ஸ். அது எப்படி எழுதுறோன்னா அலிகேஷன்ஸ் அகெயின்ஸ்ட் த கன்சர்ன். அப்போ அவங்களுக்கு எதிரான அலிகேஷன்ஸ் இருக்குது. அலிகேஷன்ஸ் அவங்களுக்கு எதிராக தானே இருக்கும், அதுதான் அலிகேஷன்ஸ். அலிகேஷன்ஸ் அகெயின்ஸ்ட் த கன்சர்ன்ட் அஃபிஷியல்ஸ். சில டைம் அபோட் போட்டிருந்தாலும் தப்பு கிடையாது. அகெயின்ஸ்ட்டும் போடலாம், அபோட்டும் போடலாம், ஆனால் ஓவிங் டூ வராது. அப்போ ஆன்சர் எரர் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஓவிங் டு த கன்சர்ன்ட் அஃபிஷியல்ஸ். அடுத்து an imaginary name assumed by an author. imaginary name. ஸோ அசியூம் பண்ணி ஆத்தர் வந்து மைண்டில் வந்து ஒரு உண்மையான பேர் இருக்கும், ஆனால் ஒரு பொய்யான ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த பொய்யான பேருக்குள்ள ஃபால்ஸ் நேம். அந்த ஃபால்ஸ்க்கு வேர்டு தான் நமக்கு சூடோ. சூடனோ ஃபால்ஸ். இந்த சூடோ சயின்ஸ்னு அடிக்கடிலாம் கேள்விப்படுங்க. சூடோ சயின்ஸ்னால் ஃபால்ஸ் சயின்ஸ், அது உண்மையான சயின்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சில பேர் அவங்களுக்காக ஏதோ தோணதை வச்சு இதுதான் சயின்ஸ் அப்படின்ற மாதிரி பேசுவாங்களே, அதான் சூடோ சயின்ஸ் சொல்லுவாங்க. அப்போ வேர்டு வந்து சூடோனிம். சூடோனிம்னா the false name given to a character by an author. ஸோ நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கதை எழுதுவாங்க, அந்த கதையில் உண்மையில் நடந்த கதையாக இருந்தால் அவரோட பேர் வேறையாக இருக்கும், ஆனால் ஆத்தர் வந்து இன்னொரு நேம் கொடுத்துருப்பாங்க, அதான் சூடோனிம். ஸோ பிளட்டானிக்கு மீனிங் என்னென்னா எனி ரிலேஷன்ஷிப் ஆர் லெட்ஸ் சே ஒரு எமோஷன், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போ இல்லை ஒரு கைண்ட் ஆஃப் எமோஷனோ is loving but not having any sexual intentions. Let's say I have certain emotion to a person. எனக்கு ஒரு டைப் ஆஃப் எமோஷன் இருக்குது, it is love but devoid of sexual intentions. அப்போ அந்த இடத்துல அந்த செக்ஷுவல் தாட்ஸோ இல்லை அந்த ரிலேட்டட் ஒரு எமோஷனோ ரிலேஷன்ஷிப்போ அங்கே கிடையாது. ஸோ அந்த செக்ஷுவல் தாட்ஸ் இல்லாமல் அதோட அண்டர்பின்னிங்ஸ் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பையோ ஒரு எமோஷனையோ தான் நம்ம பிளட்டானிக்னு சொல்லுவோம்.
ஓகே. அடுத்து nomenclature, the act of naming or the process of naming வச்சுக்கலாம். the process of naming everything. nomenclature நீங்கள் அதிகடி கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்க. ஒரு காம்பவுண்டுக்கு எப்படி நம்ம நேம் கொடுப்போம், அதுதான் நம்ம nomenclatureன்னு சொல்கிறோம். ஆல்மனாக், இதை நம்ம தமிழில் நான் சிம்பிளாக சொல்லுவேன், பஞ்சாங்கம்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா, அதான் ஆல்மனாக். ஸோ பஞ்சாங்கம் என்ன பண்ணோன்னா ஒரு இயரும் பஞ்சாங்கம் கிரியேட் பண்ணுவோம். அப்போ பஞ்சாங்கம் வந்து ஒரு இயராக பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு புக். அந்த புக் என்ன பார்க்கணும்னா ஸ்டார்ஸோட அலைன்மெண்ட் எப்படி இருக்கும், எந்த ஸ்டார் எந்த இடத்துல, பிளானட்டரி மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், இந்த இயரில் வந்து எப்போ இந்த லாங் டே ஷார்ட் இதை பற்றி எல்லா ஒரு கொடுப்பாங்க தெரியுமா, அந்த டீட்டெயில்ஸ் தான் நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பஞ்சாங்கம், அவங்கள பொறுத்த வரைக்கும் தட்ஸ் கால்ட் ஆல்மனாக். ஓகே. அடுத்து fill in the blanks. We blank learn to meet adversity gracefully. So we blank learn, இந்த இடத்துல have, must, had, ought. இப்போ பாருங்கள், லேர்ன் ஒரு வேர்டு இருக்குது, அது ஒரு வேர்ட். இந்த லேர்னுக்கு முன்னாடி வேறு என்ன வேர்டு போடணும், ஹேவ் போடுறதா இருந்தால் ஹேவ் லேர்ன்டோ இல்லை ஹேவ் லேர்ன்டோ வந்திருக்கணும். V3 ஃபார்ம் அது இங்கே கிடையாது, அப்போ ஹேவ் எடுக்க முடியாது. மஸ்ட் போடலாமா, மஸ்ட் லேர்ன் போடலான்னா எஸ் போடலாம், அது வச்சுக்கோங்க. ஹேட் போட முடியுமானா ஹேட் மறுபடியும் லேர்ன்டோ இல்லை லேர்ன்டோ வரணும், அதுவும் இங்கே கிடையாது. ஆட் போடணுமா, ஆட் டு லேர்ன் வேணால் வரலாம், ஆனால் டூ அங்கே கிடையாது. அப்போ இதுக்கு ஒரே ஆப்ஷன் மஸ்ட். ஸோ we must learn to meet adversity gracefully. அடுத்து, if he had not dropped out, he will most certainly have completed his education by 2023. இந்த if clause பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம், எப்போல்லாம் ஸ்டேட்மெண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்குதோ, had plus V3 இருக்குல்ல, பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருந்துச்சுன்னா அதோட ரிசல்டன்ட் சென்டென்ஸ் வந்து would have plus V3ல இருக்கணும். ஆனால் இங்கே அவங்க will கொடுத்துருக்காங்க, அது தப்பு. ஸோ இங்கே ஹேவ் இருக்குது, அங்கே V3 இருக்குது. இந்த ஹேவ் அண்ட் V3 கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் வில்லுக்கு மேலே வுட் இருக்குது. வில்லுன்றது ஃபியூச்சர், வுட்ன்றது பாஸ்ட்டுக்கான ஃபியூச்சர். அப்போ இந்த இடத்துல வில் எடுத்து நம்ம வுட் போடுற மாதிரி இருக்கணும். அப்போ ஆப்ஷன் வந்து B இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து மேண்டேட், நான் ஆல்ரெடி சொன்னேன், மேன் ஒரு வேர்டு இருக்குல்ல, அது மேன்னா ஹேண்ட்னு அர்த்தம். ரூட் வேர்டில் மேன்னா ஹேண்ட்னு அர்த்தம். ஸோ மேண்டேட்னா யூ ட்ரை டு கிவ் அத்தாரிட்டி டு சம்மன், கிவ் இல்லைனா யூ authorize an act. லெட்ஸ் சே நம்ம வந்து இப்போ கண்டெம்பரரியாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ நம்ம ஜிபே யூஸ் பண்ணுறோம், ஜிபேயில் வந்துட்டு கூட ஆட்டோ டெபிட் நம்ம வைக்கிறோம், அதை தான் நம்ம மேண்டேட்னு சொல்கிறோம். என்னென்னா இப்போ ஒரு சர்வீஸ் நான் யூஸ் பண்ணால் அந்த சர்வீஸ் என்ன கேட்குன்னா, ஜிபேயில் நாங்கள் ஆட்டோ டெபிட் பண்ணிக்கலாமா, அப்போ ஜிபே என்ன சொன்னால் நாங்கள் இதை மேண்டேட் பண்ணுறோம். மேண்டேட் பண்ணுறது என்னென்னா, ஓ சார்பாக நீ எனக்கு அத்தாரிட்டி கொடுத்துரு, ஓ சார்பாக மாதம் இந்த டேட்டில் அமௌண்ட்டை நாங்கள் ரெடியூஸ் பண்ணி அதில் நாங்கள் அனுப்பிடுறோம், எந்த அமௌண்ட் எடுத்து நாங்கள் அங்கே அனுப்பிடுறோம். அப்போ நான் ஒரு மேண்டேட் க்ரியேட் பண்ணிட்டேன், அப்போ மாதம் அப்படி ஒரு ஆக்ஷன் நடக்கும். அதான் மேண்டேட்கான மீனிங். அப்போ என் கையை வச்சு செய்யக்கூடிய ஒரு வேலை இருக்குல்ல, அதுதான் மேண்டேட். அப்போ என்னோட அத்தாரிட்டியை நான் அங்கே கொடுக்குறேன், அப்போ செயல் அதுதான் அங்கே போகுது. ஸோ யூ ட்ரை டு கிவ் அஃபிஷியல் பெர்மிஷன் ஃபார் சம்திங் டு ஹேப்பன். ஒரு அஃபிஷியல் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அஃபிஷியல் பெர்மிஷன் கொடுக்குறோம் ஃபார் சம்திங் டு ஹேப்பன், அப்போ தமிழில் இதுக்கான வேர்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, மேண்டேட்டுக்கு ஆணைன்னு கொடுக்கலாம். ஆணை பிறப்பித்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஆணைன்றதுக்கு மேண்டேட்டுன்னு சொல்லலாம். அது ஒரு உரிமை கட்டளை, ஆணை, அந்த மாதிரி எந்த வேர்ட்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். மேண்டேட்டுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்குது. மேண்டேட்ன்றது என்னென்னா, லெட்ஸே நம்ம வந்து ஒரு பர்சனுக்கு ஒரு பவர் கொடுக்குறோம். யாருக்கு பவர், நம்ம யாரை எலெக்ட் பண்ணுறோமோ அந்த எலெக்டட் குரூப் பீப்புள் இருக்காங்களே, அந்த எலெக்டட் பீப்புளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பவரையும் நம்ம மேண்டேட்னு சொல்லலாம். த பவர் கிவன் டு அன் எலெக்டட் குரூப் ஆஃப் பீப்புள். அப்போ அவங்க வந்து சில விஷயங்கள் செய்யலால, அதெல்லாம் மேண்டேட் பண்ணியிருக்கோம். அப்போ மேண்டேட்டுக்கான சினோனிம் என்னென்னா, க்ளோசஸ்ட் சினோனிம் கமாண்ட். ஏன்னா அது ஒன்று தானே ஆணை, அதெல்லாம் கமாண்டில் வருது. அப்போ ரிக்வஸ்ட், கொஷன், என்கொயரி, இது எதுவுமே அதுக்கான க்ளோசஸ்ட் இல்லை அப்ராப்ரியேட் சினோனிம் இல்லை. அடுத்து 12th one, error spotting. Educators must roll up their sleeves and do a more best job of teaching critical thinking. So the statement பாருங்க, educators must roll up their sleeves and do a more best job. More best, it doesn't exist. Best ன்றது superlative, more ன்றது comparative. அப்போ இந்த சூப்பர்லேட்டிவ் கம்பேரிட்டிவ் ஒரே இடத்துல வர முடியாது.
அப்போ எரர் வந்து டி பார்ட். டூ தியர் பெஸ்ட் ஜாப்னு சொல்லலாம், டூ தியர் பெஸ்ட் ஜாப்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஏதாவது அவங்க கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் மோர் பெஸ்ட்ன்றது வராது. அடுத்து இந்தியா கண்டினியூஸ் டு பிளாங்க் த ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் e-waste மோர் தேன் சைனா, த USA, ஜப்பான் அண்ட் ஜெர்மனி. இந்தியா கண்டினியூஸ் டு பிளாங்க் த ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் e-waste. அப்போது ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் e-waste என்ன பண்ணுது? ஜென்ரேட் பண்ணுதா, செலக்ட் பண்ணுதா, ஸ்டேக் பண்ணுதா, ரீமார்க் பண்ணுதா? ஸோ தி ஆன்சர் இஸ் ஜென்ரேட். ஜென்ரேட்னா உற்பத்தி செய்யுது, இல்லை தயார், அது கொடுக்குது. ஜென்ரேட்னா தயாரிப்புன்னு வச்சுப்போம். அவங்க அதிகமாக e-waste நம்ம அதான் நம்ம பண்ணுற ப்ரொடக்ஷனில் e-waste நிறையா வருது, இல்லை நம்ம கன்சம்ஷனில் தூக்கி போகிறோம்ல, அதில் நிறைய e-waste நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்தியா கண்டினியூஸ் டு ஜென்ரேட் த ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் e-waste மோர் தென் சைனா, த USA அண்ட் ஜப்பான், ஸோ ஜப்பான் அண்ட் ஜெர்மனி. அடுத்து கேன் யூ ப்ளீஸ் பிளாங்க் தி சாஸ் ஓவர் த பாஸ்தா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து போர்ன்ற வேர்ட்ஸ்க்கான ஹோமனிம்ஸ் இருக்குது. எல்லாமே ஒரே சவுண்டு கொடுத்தாலும் சில டிஃப்ரென்சஸ் இருக்குது. போர், பர், பவர், போர். இந்த போருக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம சொல்ல ஃபேஸில் வந்து போர்ஸ் இருக்குது, அப்படின்னா ஹாலோ ஸ்பேசஸ், ஹாலோ ஸ்பேசஸ் அது நம்ம போர்ன்னு சொல்லுவோம். பர் அப்படின்றது ஒரு சைலண்ட் சவுண்டுன்னு வச்சுப்போம். ஒரு சைலண்ட்டோ இல்லை சைலண்ட் சவுண்டு வராது, சாரி, குவயட் சவுண்ட்னு வச்சுப்போம். குவயட் சவுண்ட், ஒரு குவயட் சவுண்ட் இல்லைனா சாஃப்ட் சவுண்ட். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த பர்ன்ற ஒரு வேர்டை பார்த்தா நீங்கள் கேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட் ஒரு சவுண்டு கொடுக்க தெரியுமா, அப்படி மியாவும் அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக கொடுக்கல, அதை பவர் உங்களுக்கு தெரியும். போர் அப்படின்னா தான் ஊற்றுறது. அப்போ என்ன கேட்குறாங்க, கேன் யூ ப்ளீஸ் பிளாங்க் தி சாஸ் ஓவர் த பாஸ்தா. அப்போ பாஸ்தா மேலே ஊற்றணும். இந்த வேர்ட் இஸ் போர், POUR. அடுத்து கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டு நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டு அப்புறம் 3 வேர்டு தப்பாக இருக்கணும், ஒரு வேர்டு தான் கரெக்டாக இருக்கணும். ரிலையண்ட் இதில் எந்த தப்பு இருக்க மாதிரி தெரியல. அடுத்து கான்ஷியஸ், கான்ஷியஸ்க்கு எஸ் வராது, சி வராது, எஸ் வந்திருக்கணும். ரூடிமெண்டரி, டரி, TARY வந்திருக்கணும், TRY வராது, தப்பு. கோலஸ், COAL, எனக்கு தெரிஞ்சு ESC வரும், ESC அதுதான் கோலஸ், அதுவும் தப்பு, சாரி அதுவும் தப்பு. அப்போ இருக்கிறது வந்து ரிலையண்ட் மட்டும்தான் கரெக்ட். அடுத்து a blank body will fight off the illness naturally without any medication. a blank body என்ன மாதிரி பாடி? flabby, happy, fresh, healthy. இந்த பாடியை வந்து டிஃபைன் பண்ணுற மாதிரி ஒரு அஜெக்டிவ் எடுக்கணும். அந்த அஜெக்டிவ் வந்து இந்த சென்டென்ஸோட மீனிங் கூட ஜெல் ஆகணும். அப்போ will fight off the illness naturally without any medicine. மெடிசன் இல்லாமல் ஃபைட் பண்ணும் illness. அப்போ என்ன மாதிரி அந்த பாடி இருக்கணும்னா, flabby அப்படின்னா சாஃப்டாகவும் ஃபேட்டாகவும் இருக்கும். ஆனால் அதுக்கு இங்கே சம் இல்லை. ஹாப்பி பாடி கிடையாது. ஃப்ரெஷ் பாடின்றது ஒன்று கான்டெக்ஸ்டில் வராது, ஹெல்த்தி பாடி தான். ஸோ த வேர்ட் இஸ் ஹெல்த்தி பாடி. ஹீ சவுண்டட் லைக் ஹீ சவுண்டட் லைக் ஹீ ஆர் கோயிங் டு க்ரை. இந்த இடத்துல இந்த மார்க் பண்ண போர்ஷன் தான் எரராக இருக்கலாம். அப்போ ஹீ ஆர் டு கோயிங் அப்படின்றது யூஸ் பண்ணிருக்காங்க. அது கரெக்டாக தப்பானா ஹீ ஆர் கோயிங் டுன்னு போட்டிருக்கணும், டு கோயிங் வந்திருக்காது, அது தப்பு. ஹீக்கு வாஸ் வந்திருக்கணும், வேர் வந்திருக்காது, அதுவும் தப்பு. ஸோ அதனால் ஆன்சர் வந்து he was going to cry. அடுத்து ஸோ மெல்ட் த ஒயிட் டார்க் சாக்லேட். இது என்ன பண்ணணும்? கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டு எதெல்லாம் இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ எந்த ஆப்ஷனில் கரெக்ட், எல்லாமே கரெக்டான ஸ்பெல்ட்டான வேர்டு இருக்குது. மெல்ட் த ஒயிட் அண்ட் டார்க் சாக்லேட் இன் செப்பரேட் பவுல்ஸ் கரெக்டாக தான் இருக்குது. ஒர்க் இஸ் டியூ டு கமன்ஸ்க்கு 2 M வரணும், தப்பு. இது 2 M வரணும். in the coming year we did it because we felt our duty is to encourage. கரேஜ்க்கு யூவை காணும், அதுவும் தப்பு. with him he had one of his chief கவுன்சிலர்ஸ்க்கு சி வராது, எஸ் வரணும், அதுவும் தப்பு. இருக்க ஆப்ஷன் வந்து ஏ மட்டும்தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் எல்லா வேர்ட்ஸுமே கரெக்டான ஸ்பெல்லிங்கில் இருக்குது. செகண்ட், நெக்ஸ்ட், ஐ ஆக்சிடென்ட்லி let the cat out of the bag about your promotion. இது வந்து நமக்கு இடியம், இந்த இடியம்கான மீனிங் let the cat out of the bag. அப்போ நம்ம ப்ரொமோஷனை பற்றி ஏதோ சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, நம்ம சீக்கிரட்டை வெளியே கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி பூனை உள்ளே இருந்தது தெரியாமல் வச்சுருந்தாங்க, திறந்தோன்னே அது ஓடி போச்சு. அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஸோ டு ரிவீல் அ சீக்ரெட். நெக்ஸ்ட், ஆகஸ்ட். இந்த ஆகஸ்ட்ன்ற வேர்டுக்கு மீனிங் என்ன? ஆகஸ்ட்ன்றது என்ன? நமக்கு ஜூலைக்கு அப்புறம் வர ஒரு மந்த்து அப்படிக்கா பார்க்கலாம். ஆனால் ஆகஸ்ட்ன்றது ஒரு பர்சனோட நேமாக இருந்தது, ஒரு காடோட நேம் ஆகஸ்ட்டாக இருந்தது. ரெண்டாவது, ஆகஸ்ட்னு யார் நம்ம அப்புறம் ரெஃபர் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, லெட்ஸ் கால் தி எலிட் பீப்புள் ஆஃப் த சொசைட்டி. ஒரு எலிட் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பீப்புள் ஹேவிங் கிரேட் ரெஸ்பெக்ட்.
கிரேட் ரெஸ்பெக்ட் ஆர் கிரேட் இம்பார்ட்டன்ஸ் இன் சொசைட்டி. ரொம்ப முக்கியமான ஆளுங்களை நம்ம ஆகஸ்ட்னு சொல்லலாம். இப்போ நான் சொல்வேன் இந்த சொசைட்டிஸ் ஆகஸ்ட் பேட்ரன். பேட்ரனா நமக்கு யார் ரெகுலராக வராங்க கஸ்டமர்ஸாக இருக்காங்க அவங்கள பேட்ரன் சொல்லுவோம். அப்போ ஆகஸ்ட் பேட்ரன் என்ன, அந்த எலிட், அந்த மேல்தட்டு மக்கள் இல்லை அந்த பாஷ் பீப்புள் இருப்பாங்களே அவங்கள வந்து ஆகஸ்ட்னு சொல்லலாம். இப்போ இதுக்கான சினோனிம் நம்ம எடுக்கணும். ஸோ இதுக்கான சினோனிம் என்ன? ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இல்லிசிட். இல்லிசிட்னு ஒரு வேர்டு இருக்குது. இல்லிசிட்ன்றது என்னென்னா த வேர்ட் இஸ் லிக், எல்ஐசி. இந்த எல்ஐசின்றது தான் இதில் வந்து ரூட் வேர்ட். லிக் நாட் டு அலோ பண்ணுறோம். டெலிஷியஸ் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும். அதில் பார்த்துருக்கீங்கன்னா லிக்னு ஒரு வேர்டு இருக்கும். டெலிஷியஸ்னு ஒரு ஃபுட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம நாக்கில் வச்சுட்டு அப்போ அதை தான் நம்ம உள்ளே இறக்குவோம், நம்ம உள்ளே அலோவ் பண்ணுவோம். எப்போ எதை அலோவ் பண்ணுவோம்? நல்லா டெலிஷியஸாக இருக்கிறதாக, டெலிஷியஸ். அப்போ டெலிஷியஸ்ன்றது உள்ளே அலோவ் பண்ணுறது. ஓகேவா? அப்போ இல்லிசிட் அப்படின்றதுனா அலோவ் பண்ண மாட்டோம். இல்லிசிட் பிஹேவியர் அப்படின்றது என்னென்னா சம்திங் தட் இஸ் நாட் அக்செப்டபிள், அதுதான் இல்லிசிட். இல்லிசிட் ட்ரக்ஸ் அப்படின்வாங்க. ஸோ இல்லிசிட் இருந்தால் கைண்ட் ஆஃப் சம்திங் தட் இஸ் இல்லீகல் இன் நேச்சர், இல்லைனா நாட் அக்செப்டட் பை த சொசைட்டி. ஸோ சொசைட்டி வந்து அக்செப்ட் பண்ணாது. இல்லீகல் ஆர் டிசப்ரூவ்ட் பை மோஸ்ட்லி சொசைட்டி. அப்போ லிக்னா அலோவ் பண்ணுறதா, இல்லைன்னா நோ. அப்போ நாட் அலவுட் பை த, ஸோ நாட் அலவுட், நாட் அப்ரூவ்ட் பை த சொசைட்டி. அப்போ இல்லீகல்னு ஒரு மீனிங் வச்சுப்போம். இந்த இல்லீகல்ன்றது கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் படி வர்றது கிடையாது, சோஷியலாக அக்செப்ட் பண்ணுறது இல்லை. இல்லிசிட் ட்ரேட், illicit love affair. இது மோஸ்ட்லி சொசைட்டி வந்து டிஸ்அப்ரூவ் பண்ணும். சில நேரம் கவர்மெண்ட்ஸ் அப்ரூவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது அப்படி வந்து இது பண்ண முடியாது, பட் நாட் அக்செப்டபிள் டேர்ம்ஸ். அப்போ இந்த அந்த கள்ள தொடர்பு அப்படின்வாங்களே, ஏன் அதை அப்படி சொல்கிறாங்கன்னா சொசைட்டியில் அது அக்செப்ட் ஆன டேர்ம் கிடையாது. அடுத்து எமினன்ட். எமினன்ட் அப்படின்னா நான் சொன்ன ஒரு ஒரு நல்ல குவாலிட்டிஸ் பண்புகளுடைய ஒரு ஆளுங்களை தான் நம்ம எமினன்ட்னு சொல்லுவோம். எமினன்ட்னா உங்களுக்கு கிரேட் ரெஸ்பெக்ட் நமக்கு இருக்கும், ரொம்ப ஃபேமஸாகவோ இல்லை உங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்த ரெஸ்பெக்ட், அதுதான் எமினன்ட். அதே மாதிரி நமக்கு இமினன்ட்னு ஒரு வேர்டுக்கு, ரெண்டுமே ஒரே ரூட் வேர்டில் தான் வந்திருக்கு. இமினன்ட்டுக்கு மீனிங் என்னென்னா, லெட்ஸ் சே சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன், சம்திங் கோயிங் டு ஹேப்பன் வெரி சூன், சம்திங் தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் வெரி சூன். அப்போ இமினன்ட் டேஞ்சர் நம்ம சொல்கிறோம். இமினன்ட் டேஞ்சர் அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் நமக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது, ஒரு ஆபத்து இருக்குது, கூடிய சீக்கிரம் வரப்போகுது, அதுதான் இமினன்ட் டேஞ்சர். அடுத்தே இருக்குது. அப்போ இமினன்ட்ன்றது வராது, பெர்மனன்ட் வராது. ஆகஸ்ட்ன்றது எமினன்ட் தான் சொல்லுது. கிரேட் ரெஸ்பெக்ட், ஃபேமஸ், இதெல்லாம் எமினன்ட்டுக்கோட மீனிங். ஓகே, ஸோ நம்ம அடுத்து காம்ப்ரிஹென்ஷன் வந்துட்டோம். க்ளோஸ் பேசேஜ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே ஃபஸ்ட் ரீட் பண்ணிடுவேன். வேர்ட்ஸ் கன்வே மீனிங் பிகாஸ் தே ஆர் யூஸ்ட் இன் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். Different words may blank the same thing in different languages, and that is what is referred to as family resemblance. In other words, languages help us blank reality and then communicate it to others. There are tens and thousands of languages in the world, and all of them help us blank express ourselves, which in turn gives meaning to our life. One's mother tongue is blank for one's literary growth. But if you want to communicate to a wider audience, then you will blank to reach out to the target audience in a language they understand. So it's all about language. Language பற்றின ஃபேக்ட்ஸாக பேசுது. அப்போ ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு பாருங்கள். வேர்ட்ஸ் கன்வே மீனிங் பிகாஸ் தே ஆர் யூஸ்ட் இன் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் மே blank the same thing. மேக்கு அப்புறம் என்ன வேர்ட் வரணும்? ஒரு மாடல் ஆக்சிலரி வேர்ப் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் V1 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். இல்லைனா நம்ம பி போட்டு ஒரு அஜெக்டிவோ வேறு ஏதோ யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே பி கிடையாது. அப்போ மீன்றது தான் வரும். மென்ட்ன்றது பாஸ்ட் ஃபார்ம், V2 எடுக்காது. மீனிங்ஃபுல்ன்றதெல்லாம் எடுக்காது. மீனிங்ஃபுல்லாக மேபி மீனிங்ஃபுல், நான் சொன்ன மாதிரி மேபி வந்திருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் மேக்கு மீன் மட்டும்தான் எடுக்கும். அடுத்து ஸோ மீன் த சேம் திங் இன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் அண்ட் திஸ் இஸ் வாட் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் ஃபேமிலி ரெசம்பிளன்ஸ். இன் அதர் வேர்ட்ஸ், லாங்குவேஜஸ் ஹெல்ப் அஸ் blank reality. லாங்குவேஜஸ் ஹெல்ப் அஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம 2+V1 யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி V1 யூஸ் பண்ணலாம். அதிகமாக நம்ம V1 யூஸ் பண்ணலாம். அப்போ இங்கேயும் ஒரு V1 தான் வரும். வேர் டிபெண்ட், கண்டெம், கமெண்ட், அமெண்ட், காம்ப்ரிஹெண்ட், இது எல்லாமே V1ல் இருக்குது. இதுக்கு அப்போ லாஜிக்கலாக மட்டும்தான் நான் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ லாஜிக் பார்ப்போம். டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் மே என்ன போட்டிருந்தோம்?
may mean the same thing in different languages. That is what is referred as to as family resemblance. In other words, languages help us blank reality and then communicate to others. So reality, it helps us to comprehend reality. It helps us to comprehend. Comprehend meaning என்ன பார்த்தீங்கன்னா, comprehend is your ability to understand something. அப்போ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் என்ன பண்ணுவோம்னா, நமக்கு ஒரு பேசேஜ் கொடுத்துறாங்க, அதை இங்கே காம்ப்ரிஹெண்ட் பண்ணுவீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, பேசேஜை ஒரு தடவை நம்ம ரீட் பண்ணி அதில் என்ன சொல்ல வராங்கன்ற அந்த கோர் எசன்ஸை, அந்த கோர் ஐடியாவை நம்ம புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவோம். தட்ஸ் கால்ட் காம்ப்ரிஹெண்ட். யூ ஆர் நாட் ட்ரைங் டு மெமரைஸ் எனி திங், யூ ஆர் ட்ரைங் டு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி எசன்ஸ் ஆஃப் த பேசேஜ். அடுத்து 23வது சென்டென்ஸ். செலக்ட் தி மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன் டு ஃபில் இன் த blank. நம்பர் 3 என்ன வந்திருக்கு? There are tens and thousands of languages in the world and all of them help us blank express ourselves. இப்போ எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்? ரெட்ரோஸ்பெக்டிவ்லி, எஃபெக்டிவ்லி, சீக்ரெட்லி, லேட்லி. ரெட்ரோஸ்பெக்ஷன். இப்போ ஸ்பெக்ட்னா டு இன்வெஸ்டிகேட்னு வச்சுப்போம். ஸ்பெக்ஷன். இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னா நான் ஒரு கடைக்குள்ளே போய் தேடி பார்க்குறேன், அது இன்ஸ்பெக்ஷன். அதே மாதிரி இன்ட்ரோஸ்பெக்ஷன் ஒன்று இருக்கும். இன்ட்ரோஸ்பெக்ஷன், இன்ட்ரோனா உள்ள, நமக்குள்ளே ஒரு விஷயத்தை நம்ம கேள்வி கேட்டு நம்மளை பார்த்துப்போம். அப்போ ஒரு கேள்வி நமக்குள்ளேயே கேட்குறது பேர் இன்ட்ரோஸ்பெக்ஷன், நம்மளை சோதிச்சு பார்க்குறதுக்கு. ரெட்ரோஸ்பெக்ஷன்றது என்னென்னா, நம்ம பாஸ்ட்டில் பண்ண ஒரு விஷயத்தை திரும்பி பார்ப்போம். சரி, நம்ம பாஸ்ட்டில் ஏன் அப்படி பண்ணோம், ஏன் அப்படி நடந்துச்சுன்னு ஒரு விஷயத்தை திரும்பி பார்க்குறது பேர் ரெட்ரோஸ்பெக்ட். ஸோ எக்ஸ்பிரஸ் ஆர்செல்ஸ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்? ரெட்ரோஸ்பெக்ட்லேயும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங்க்கும் சம்மந்தம் கிடையாது. எஃபெக்டிவ்லி எக்ஸ்பிரஸ் ஆர்செல்ஸ், ஏன்னா அதுதானே ஒரு லாங்குவேஜோட அல்டிமேட் கோல். நம்மளோட ஐடியாஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும், அது எஃபெக்டிவாக எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அப்போ ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸில் கன்சைஸாக நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு லாங்குவேஜ் நான் யூஸ் பண்ணணும். ஸோ தி ஆன்சர் இஸ் எஃபெக்டிவ்லி எக்ஸ்பிரஸ் ஆர்செல்ஸ். ஓகே, அடுத்து ஸோ சீக்ரெட்லி எக்ஸ்பிரஸ் ஆர்செல்ஸ், அதெல்லாம் இன்டென்ஷன்ஸ். லேட்லினா ரீசன்ட்லின்னு அர்த்தம், அதுக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு சம்மந்தம் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் 24 இங்கே இருக்குது. Which in turn gives us meaning to our life. One's mother tongue is blank for one's literary growth. Is auspicious, essential, silent, unimportant. One's mother tongue, ஒருத்தனோட மதர் டங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்குன்னா ஃபார் ஒன்ஸ் லிட்டரரி க்ரோத். லிட்டரரி க்ரோத்னா இப்போது ஒரு ஃபிலாசபியோ இல்லை ஒரு ஐடியாலஜியோ நீங்கள் ஒரு பேரண்ட்ஸ் கிட்டேருந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அப்புறம் இப்போ நம்ம சொல்லுவோம்ல, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம், இதான் லிட்டரரி க்ரோத். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு. அப்போ இந்த மாதிரி இந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுப்போம்? நம்மளோட மதர் டங்கில் தான் புரிஞ்சுப்போம். அதான் லிட்ரரி க்ரோத். பட் இஃப் யூ வாண்ட் டு கம்யூனிகேட் டு அ வைடர் ஆடியன்ஸ், தென் யூ வில் blank. அப்போ ஒன்ஸ் மதர் டங் இஸ் blank ஃபார், அப்போ என்னென்னா எசென்ஷியல் ஃபார், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கே அன்இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க, அது வராங்க. சைலண்ட் வராது. ஆஸ்பிஷியஸ் அப்படின்றதுனா ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு புனிதமான நாள், உகந்த நாள், அதான் ஆஸ்பிஷியஸ். ஸோ தி ஆன்சர் இஸ் எசென்ஷியல். Last one. Then, sorry, if you want to communicate to a wider audience, then you will blank to reach out to the target audience in a language they understand. Then you will had, should, have, has. The two கூட should to வராது. You will model auxiliary verb வந்துச்சு. அப்போ model auxiliary verb கூட V1 மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம்ல, V2 யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ will கூட என்றைக்குமே have தான் வரும். சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் எக்காரணத்தை கொண்டு ஹேஸ் வராது. பாஸ் ஃபார்ம் கண்டிப்பாக வரவே வராது. அப்போ ஆன்சர் வந்து சி மட்டும்தான். ஓகே, ஸோ இது முடிச்சிட்டோம். நம்ம அடுத்து இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா அடுத்த பேப்பரையும் நம்ம கண்டினியூ பண்ணிடலாம்.